ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கான ரீடிங் என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கான ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி, டுடேஸ் எனர்ஜி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் அவங்க எல்லாருக்குமே சொல்லணும்னு நினச்சேன். நான் வந்து ரீசெண்டாக சாட்டர்டேன்னு நினைக்கிறேன், ஃப்ரைடே சாட்டர்டே எனக்கு ஞாபகம் இல்லை. சாட்டர்டே வந்து நோ கான்டாக்ட் பர்சன், நோ கான்டாக்ட் ஜோனில் இருக்க பர்சனோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ரீடிங் போட்டிருந்தேன். ஸோ எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா, அதனுடைய வியூஸ் பார்த்தா கடகடன்னு ஏறிடுச்சு. ஸோ வாட் ஐ ஃபெல்ட் இஸ், ஈவன் நீங்கள் வந்து ஒரு ஃபிசிக்கல் பர்சனை ஃபிசிக்கலாக போய் அவங்க கிட்ட போய் பேசி அவங்கள பார்த்து காண்டாக்ட் பண்ணி அந்த மாதிரி சேஸ் பண்ணல, இல்லை ஃபிசிக்கலாக அவங்களுக்கு டெக்ஸ்ட் அனுப்பி எதுலேயோ ஒரு சோஷியல் மீடியாவில் டெக்ஸ்ட் அனுப்பி அந்த மாதிரி சேஸ் பண்ணல, இல்லை அவங்க ஃபோன் நம்பர் ஆல்ரெடி உங்கள் மொபைலில் ஸ்டோராக இருக்குது, அவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்குறது, இன்ஸ்டா ஸ்டோரி பார்க்குறது, இப்படியெல்லாம் நீங்கள் சேஸ் பண்ணலை அப்படின்னால் கூட இது மட்டுமே சேசிங் இல்லை. நீங்கள் ஃபிசிக்கலாக போய் காண்டாக்ட் பண்ணலாம், உங்களை டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னாலும் ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ இல்லை இன்ஸ்டாலேயோ, ஏன்னா ஃபோன் நம்பர் இருந்தால் தான் வாட்ஸ்அப்பில் பார்க்க முடியும், ஃபோன் நம்பர் இல்லைனாலும் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலையும் பார்க்கலாம். அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் போய் அப்பப்போ இடையில என் திருப்திக்காக பார்த்துட்டு வரேன், நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு எனக்கு ஜஸ்ட் தோணுச்சு, அதனால போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு நினச்செல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அதுவுமே சேசிங் எனர்ஜி தான். ஓகேயா, டெஃபினெட்லி இட்ஸ் சேசிங் எனர்ஜி. அதை தாண்டிட்டு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இதெல்லாம் ஃபிசிக்கலாக நம்ம பண்ணுற சேசிங். இதை தாண்டி எனர்ஜெட்டிக்கா மென்டலா அவங்கள நினைச்சுக்கிட்டே இருக்கீங்களா, அந்த பிசிக்கல் பர்சன், உங்க டிவைன் மாஸ்க்லையும் நான் சொல்லவே இல்லை, அந்த பிசிக்கல் பர்சனை நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க தெரியுமா, இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பாங்களோ, ஏது பண்ணிட்டு இருப்பாங்களோ, உண்மையிலேயே அவங்களுக்கு நம்மள பிடிச்சிருக்கா, அவங்களுக்கு பிடிக்கலையா, நமக்கு எதுவுமே தெரியல, இதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கீங்க தெரியுமா. ஸோ திஸ் இஸ் எனர்ஜெட்டிக் சேசிங். இதுவும் சேசிங் தான். ஓகேயா, எந்த விதமா நீங்க சேசிங் பண்ணாலும் சரி, அதை வந்து ரிப்பல் பண்ணதான் செய்யுமே தவிர அட்ராக்ட் பண்ணவே பண்ணாது. உங்க வேலை என்ன, உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, உங்களுக்குன்னு காலையில இருந்து நைட் வரைக்கும் ஒரு ரொட்டீன் இருக்குல்ல, அந்த ரொட்டீனை வாழ வேண்டியதானே. இதை விட்டுட்டு ஏன் அவங்க எனர்ஜி சேஸ் பண்றதும் ரொட்டீன்ல ஒரு விஷயமா நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்களா என்ன? அப்போ இல்ல தானே, அப்போ உங்க வேலையை பார்க்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு நீங்க ஏன் அவங்களே சேஸ் பண்றீங்க? இது எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு, இன்ஃபர்மேஷனா சொல்லணும்னு தோணுச்சு. யூ ஹேவ் அ லைஃப், லிவ் யுவர் லைஃப். அவங்க என்னவோ பண்றாங்க, அது அவங்க பிரச்சனை, உங்க பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு உங்க லைஃபுக்குள்ள திருப்பி வரணும்னு இருந்தா வருவாங்கல்ல. கடவுள் வந்து தேவையில்லாத ஆட்கள் கிட்ட இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவும் விலக்கி வைப்பாரு. நாமளே போய் சொந்த செலவுல சூனி வச்சுக்கூடாது. ஓகேயா, ஸோ இது வந்து டெஃபினட்டிவான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கணும்னு இருந்துச்சு. ஐ ஃபீல் ஐவ் கிவன் தட். சரி, இன்னைக்கான எனர்ஜி என்னன்னு பார்ப்போம். ஷாரியட். சி, நான் என்ன மெசேஜ் சொன்னனோ அதுதான் கார்டா வந்திருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? ஜஸ்ட் மூவ் ஆன், மார்ச் ஃபார்வர்ட். ஓகேயா, யாராக வேணாலும் இருக்கட்டும், உங்க பிசிக்கல் பர்சன், நீங்க இன்டிமேட்டா இருக்க வேண்டியது உங்க டிவைன் மாஸ்குலின் கூட தான், உங்களுக்குள்ள ஹார்ட் ஸ்பேஸ்க்குள்ள இருக்கிற ஹையர் செல்ஃப் கூட தான், மனசாட்சியோட செல்ஃப் டாக்கை டெவலப் பண்ணுங்க, மனசாட்சியோட கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணுங்க, மனசாட்சி கூட இன்டிமேட்டா இருக்கிறதுக்கு கத்துக்குங்க. மனசாட்சிக்கு மட்டும் தான் இந்த டுவாலிட்டியில இருந்து ஒன்னஸ்க்கு கொண்டு வர தன்மை இருக்கு. நீங்க ஹையர் செல்ஃப் ஒன்னஸ்க்கு வந்தீங்கன்னா தான் உங்க வாழ்க்கைங்கிற என்ன சொல்ல முடியும், அந்த வெஹிக்கிளை முன்னோக்கி நகர்த்த முடியும். ஸோ மார்ச் ஃபார்வர்ட். இதுதான் இன்னைக்கான மெசேஜ். இனி நாளைக்கான மெசேஜ் என்ன, நாளைக்கு பார்ப்போம். அன்டில் தென் பை.